ஏவா வேலு யாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். திமுகவுல மிக மிக பலமாக கோலோச்சக்கூடிய ஒரு நபர். அது மட்டும் இல்லாம திமுகவுல முக்கியமான பொறுப்புகளை வைத்திருந்த அமைச்சர். அதுக்கு முன்னால திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னாக்க, நம்ம கருணாநிதி அவர் இறந்து போன பொழுது அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணிட்டு அந்த மரீனா கடற்கரையில பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சமாதியில போய் நின்னுகிட்டு 16வது நாள்னு நெனைக்கிறேன். ஒரு பெரிய ஒரு பஜனை கோஷ்டிய கூட்டு போயிட்டாரு. கூட்டு போயிட்டு பாட்டு பயங்கரமா, "எழுந்து வா கருணாநிதி, எழுந்து வா கருணாநிதின்னு" பயங்கரமா பாட்டெல்லாம் பாடி அசத்தி, அந்த குடும்பத்திற்கு தன்னுடைய விசுவாசத்தை காட்டியவர். அது மட்டும் இல்ல, அதை விட முக்கியமாக அந்த பார்ட்டிக்கு ஃபண்டிங் அந்த காலகட்டத்தில வந்து ஏன்னா 10 ஆண்டுகள் ஆட்சியில இல்லாத ஒரு சூழல் இருந்தது அப்படின்ற நிலையில, அந்த பார்ட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடிய இடத்துல வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருந்தவர் ஏவா வேலு. அப்படியான ஏவா வேலு தான் பிற்காலத்தில பார்த்தீங்கன்னா, அவர் அமைச்சராறாரு. சர்வ பலம் பொருந்திய ஒரு அமைச்சராக வலம் வருகிறார். திருவண்ணாமலையில அவரு அ போட்டி போட்டு ஜெயித்திருந்தாலும், அவர் பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் சர்வ பலம் பொருந்திய ஒரு நபராக வலம் வருகிறார். சேகர் பாபு மளிகை சாமான் வாங்கி போட்டே ஸ்டாலின் வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கி போட்டே பெரிய ஆள் ஆனார் அப்படின்னாக்கா, ஏவா வேலு பார்த்தீங்கன்னாக்கா, கருணாநிதி சமாதியில பஜனை பாடியே அவர் பெரிய ஆள் ஆனார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஏவா வேலு ஒருபடி மேலே செல்கிறார். திமுக ஆட்சிக்கு வருவதற்கு, அதாவது 2021ல திமுக ஆட்சிக்கு வருவதற்கு 2 பேர் வந்து மிக முக்கியமாக உதவினார்கள் என்றால், ஏவா வேலு 2016லிருந்து ஆரம்பிச்சு திமுக சந்தித்த அந்த பின்னடைவுகள் 2011லிருந்தே பார்த்தீங்கன்னாக்க, அவர் உறுதுணையாக இருந்து அது எல்லாத்துக்கும் ஃபண்ட் பண்ணியிருக்காரு. என்ன எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணாநிதியுடைய பாராட்டு விழாக்கள் அப்படின்லேருந்து ஆரம்பிச்சு நெறைய ஃபண்ட் பண்ணியிருக்காரு அவரு. அதே மாதிரி இன்னொரு நபர் செந்தில் பாலாஜி. அவர் முன்பணம் குடுத்தே மந்திரி பதவியை அடைந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டது 2021. ஏன்னா அவரு அதிமுகல இருந்தாரு. அதிமுகலேருந்து அமமுகவுக்கு போனாரு. அமமுகலேருந்து திமுகவுக்கு வந்தார். திமுகவுக்கு வரும்பொழுதே அவர் முன்பணம் குடுத்து, கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் முன்பணம் குடுத்து, எனக்கு இந்த 2 முக்கியமான அமைச்சரவைகள் ஐ மீன் அந்த இந்த இலாக்காக்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி, மின்சாரம் மற்றும் டாஸ்மாக் இந்த 2த்தையும் அவர் வாங்கி கொண்டார் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம்.